கர்த்தர் மையப்படட்டும். இந்த அருமையான புதிய நாள் கால வேளையிலே உங்களை பார்ப்பதிலே சந்தோஷம். இந்த வாரத்தின் கடைசி நாள், ஓய்வு நாளாகிய இந்த நாளிலே உங்களை பார்ப்பதில் உங்களுக்கு ஒரு புதிய லோகோஸ்வத்தை சொல்லி செபிக்க நான் விரும்புகிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் விலக்கி ரட்சித்தார். ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார், அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாளிலே அருமையானவர்களே, இந்த சங்கீதக்காரன் தன்னை ஏழை என்று சொல்லுகிறார். இந்த ஏழை கூப்பிட்டான். ஏழை அப்படின்னா என்ன அர்த்தம்? அருமையான பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக உயர்த்தப்படாதபடிக்கு தன்னை தாழ்த்துவதுதான் பார்க்கிறோம். ஏழை கூப்பிடுறான். இந்த நாட்களில் கூட, அந்த நாளும் சரி இந்த நாளும் சரி, ஏழைகளின் சத்தம் கேட்கப்படாது. யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ யாராவது ஏழை சொன்னா சரி சரி போன்னு அனுப்பிடுவாங்க. கொஞ்சம் வசதி படைச்சவன் மதிப்புள்ள சொன்னாதான் கேட்குறான். எல்லா இடங்களிலும் அப்படித்தான். நல்ல பண வசதிகள் மற்ற வசதி இருக்கிறவங்க பேசி கேட்குறாங்க. ஆனால் இங்கே அவனு பாருங்க, ஏழையாதான் இருந்தான். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது என்று சொல்லப்படும். ஆடுகளை மேய்க்கிற நாட்கள் அவன் ஒரு ஏழையானவன். ஈசாயின் கடைசி மகன் ஏழையானவன் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏழை கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறார். இந்த தாவீது எத்தனையோ தடவைகள் பாருங்க, ஆண்டவர் அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கான், கூப்பிட்டுருக்கான். கூப்பிட நேரமெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து அவனுக்கு அற்புதம் செய்து அப்படிலாம் சொல்றான். ஏழை கூப்பிட்டான். இன்றைக்கும் அருமையானவர்களே, நீங்க ஏழை என்று உங்களை ஒதுக்காதவர் ஒருவர் இருக்கிறார். அதான் கர்த்தர் கேட்டு. கர்த்தர் கேட்டுன்னா என்ன அர்த்தம்? அவர் ஏழைகளின் தெய்வம் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் வாசி. அவர் ஏழைகளுக்காக இறங்கி வந்தார். ஏழை கோலமானார். அவருக்கு இந்த உலகத்தில் அவதரித்த பொழுது அவருக்கு இருக்க இடம் இல்லை, பிறக்கிறது கூட இடம் இல்லை. அதான் அவர் சொல்லும்போது சொல்றார், நரிகளுக்கு குழிகள், ஆகாயத்து பேர்களுக்கு கூடுகள் இருக்குது. ஆனா மனுஷகுமாரன் இந்த உலகத்தை படைத்தவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அவர் எப்பொழுது தலை சாய்த்தார் பாருங்க, சிலுவையில அவர் தலை சாய்க்கிறது எங்க? அந்த இடத்துல தான் சாய்ச்சிருக்காரு. இந்த உலகத்தில் அவருக்கு தலை சாய்க்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாது இருந்தது. அவ்வளவு ஏழ்மை கோலம் ஆனவராய் வந்தார் பாருங்க. அண்ட சராசரங்களை உருவாக்கியவர், வார்த்தையினாலே உருவாக்கியவர் ஏழை கோலமானார். தரித்திர நாராயண நமக என்று சொல்லப்பட்டது. அந்த ஏழை கோலமானி எதற்கு அப்படி ஆனார்? ஆனா ஏழைகளுக்காக அவருக்கு செவி கொடுக்கும்படி, அவருடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கும்படி அப்படி ஆனார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கு ஏழைகளுக்காக தான் ஏழைகளின் ஜபங்களை கர்த்தர் கேட்கிறார். திக்கற்றவர்கள், விதவைகள் என்னுடைய ஜபங்களை கர்த்தர் தள்ளாது. யாருமே இல்லை என்று இன்னைக்கு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, பேசுறதுக்கு யாரும் இல்லை. ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதை யாருமே கண்டுக்கிறதே இல்லை. எந்த டிபார்ட்மெண்ட்ல போனாலும் உடனே பணம் அதை கேட்குறாங்க. எங்களுக்கு நீதி செய்வதற்கு ஆள் இல்லை, நாங்கள் ஏழையாகவே இருக்கிறோம். ஏழைகள் இன்னும் ஒடுக்கப்படும் போது என்ன நடக்கும் பாருங்க. அந்த நாட்களில் ஏழைகள் ஒடுக்கப்படும் போது கர்த்தர் நீதி செய்ய இறங்கி வருகிறார். இன்றைக்கு ஏழை கூப்பிட்டால் அவர் சத்தத்தை கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு வேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் நீங்கள் ஒரு சத்தத்தை கர்த்தர் கேட்பார். கர்த்தர் கேட்டு உங்க ஜபத்தை கர்த்தர் கேட்டு, உங்க கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டு ஒரு அற்புதத்தை செய்ய வருவார். இடுக்கண்கள் பாருங்க, அவங்க பிரச்சனைக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சிக்கிறதுக்கு இறங்கி வருகிற தேவன். இந்த காலை வேளையில் அருமையானவர்களே, உங்களுடைய கூப்பிடுதலுக்கு சத்தம் கேட்காம இருக்குதா? எத்தனை இடத்துக்கு போயிட்டு இன்னும் கேஸ் போட்டா அது இழுத்துக்கிட்டே போகுது பாருங்க. இங்க போய் சொல்லி பார்த்தா அது இழுத்துக்கிட்டே போகுது. அவங்க ஏதோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க போனாலும் அதான் சொல்ல, எங்க போனாலும் பயங்கர ரூல்ஸ் சொல்றாங்க, பேசுவாங்க, காசு கொடுத்துட்டு அமைதியாக ரூல்ஸ் பேசுறவங்க பாரு. அநேகர் அப்படித்தான். ஏழைப்பா கொஞ்சம் கவனிங்கன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழல் நீங்கள் இருக்கலாம். உங்களை அப்படி ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஏழை என்கிற ஒரே காரணத்துக்கு நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுகிற சொந்தக்காரர்கள் உங்க சுத்திட்டு இருக்கிறான், உங்களை சுத்தி இருக்கிறான். உங்களை யாரு, நீ யாரு பாரு அப்படி கேட்பாங்க. ஏன் தெரியுமா? உன்னுடைய நீ ஏழ்மையா இருப்பதுனாலே, நீ இந்த ஏழையா இருப்பதுனாலே. ஆனா ஏழைகளின் ஜபத்தை கேட்கிற ஒருவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா?
இந்த கால வேளையில கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்கும்படி இருக்கிறார் தெரியுமா? சோத்திரம். கர்த்தர் அவன் இடுக்கண்களுக்கு நீ ஆபத்துல மாட்டிருக்கிறீர்கள் பாருங்க. பணம் உள்ள எஸ்கேப் ஆகி போயிடும், ஏழைகள் எஸ்கேப் ஆக முடியல, பிடிச்சி உள்ள போட்டுறான். அநேக இடங்களில் நீதிகள் மறுக்கப்படுகிறது, நீதி அபாண்டமாய் சொல்லப்படுகிறது. ஒரு குற்றம் செய்யாதவன் அடிக்கப்படுகிறான், குற்றம் செய்யறவன் தப்பித்து விடுகிறான். இதெல்லாம் கர்த்தர் கேட்கும் போதுதான் இயற்கை ஆண்டு அனுப்புறார். ஸோ ஏன் இந்த பிரச்சனைகள் பூகம்பம் ஏன் வருது, பெரிய பெரிய அழிவுகள் ஏன் வருது, கடல் ஏன் சீற்றம் உண்டாகுது, ஏன் சுனாமி வருகிறது, ஏன் பயங்கரமான அழிவுகள் வருகிறது, திடீர்னு வருது ஏன் என்று சொன்னா அங்கே உள்ள அநியாயங்கள் பூமியை பொறுக்காது. ஸோ அது அப்படி என்ன செய்யுமா? வசனம் சொல்லுது, அது வாந்தி பண்ணி போடும் என்று சொல்லப்பட்டு. பூமி வாந்தி பண்ணி, ஏழைகள் ஒடுக்கப்பட்டு அவரோட கண்ணீர்கள்லாம் சிந்தப்படும் பொழுது அந்த பூமி என்ன பண்ணுமா? வாந்தி பண்ணி போடும். இருக்கிறவங்கள வாந்தி பண்றதுன்னா அப்படியே வெளித்தட்டி. ஸோ அதைத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது பூமியில். அப்படிப்பட்ட சூழல் இருக்குமா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அப்படிப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறையா, நீ வேதனையில் இருக்கிறாயா, உன்னை கவனிக்க யாரும் இல்லையா, உன்னோட பேச்சுக்கு மதிப்பு இல்லையா? கர்த்தர் கேட்பார். அவர்கிட்டவா கர்த்தர் அதை கேட்பார். கேட்டு என்ன செய்வதற்மா? உனக்கு இருக்கிற பிரச்சனை இடுக்கண்களுக்கெல்லாம் விலைக்கு ரட்சிக்கிறவர் என்பதை அன்றைக்கு அவன் அறிந்து கொண்டான் தாவீது. இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய போறான். குடும்பத்துல சரி, வேலை செய்யற இடத்துல சரி, உன்னுடைய ஊழியங்கள்ல சரி, எந்த பிரச்சனை ஊழியத்துல கூட பிரச்சனை மேல பிரச்சனை வருதா, பயப்படாத. கர்த்தர் உன்னுடைய வார்த்தையை கேட்கிறார். கர்த்தர் நீ ஏழை இருப்பதுனாலே ஒரு சின்ன ஊழியம் ஆரம்பித்திருப்ப இந்த ஊழியத்துக்கு விரோதமா எழும்புற கூட்டம் அநேகமா இருப்ப, பயப்படாது. உலகத்துல இருப்ப உங்களோட இருக்கிற பெரியவர் என்பதை வசனம் சொல்லுது. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், கர்த்தர் இருக்கிறார். அவர் இடுக்கண்களுக்கு எல்லாம் விலைக்கு ரட்சிக்கிற தேவர். இன்றைய காலையில் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் நோக்கி இந்த காலையில் பார்ப்பீங்களா? எந்த சூழ்நிலையானாலும் பரவாயில்ல, பயப்படாது. ஏழைகள் ஜெபத்தை கேட்கத்தான் கர்த்தர் இருக்கிறார். ஏழைகளின் தெய்வம் என்று சொல்லப்படுது. காலையில் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வந்திருக்கிறார். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே இறங்கும் என்று சொல்லுங்க. பாருங்க, அவன் நோக்கி அவனை பாருங்க, ஏழை கூப்பிட்டான். நீங்கள் கூப்பிடுங்க. ஏழை கூப்பிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ கூப்பிட்டா கண்டிப்பா செய்வார். நீ கூப்பிடுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனை கூப்பிடுங்க. கர்த்தர் அற்புதத்தை இந்த காலையில் செய்ய போறோம். குடும்பத்துல, உங்க வேலை செய்யற இடத்துல, உங்க ஸ்தாபனத்துல, உங்க கால்கள் எல்லாத்தையும் ஒரு கூப்பிடுங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து நீங்க கண்ணால பார்த்து சாட்சி அனுப்பிங்க. இந்த காலையில் செய்ய போறாரு. ஒப்பு கொடுப்பீங்களா? நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த அருமையான காலை வேளையிலே இந்த ஏழை கூப்பிட்டான் என்று சொல்லி தாவி சொல்கிறான். இந்த நாட்கள் அதே சூழ்நிலை எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே உம்மை கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, இடுக்கண்களின் விலக்கி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். நாளையில் ஒரு பெரிய அற்புதத்தை காணட்டும். பல வருஷங்களாய், பல ஆண்டுகளாய் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். குடும்ப பிரச்சனை மாறட்டும். அண்டவரே, சொத்து பிரச்சனை மாறட்டும். கடன் பிரச்சனை மாறட்டும். பல வருஷமாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எழும்ப முடியாதபடி தடை பண்ணுகிற பொல்லாத வல்லமைகள் இந்த நாட்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற வேளையில ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேன். நீர் செய்ய ஆவலாய் இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம். கூப்பிடுகிற பிள்ளைகள் எல்லாரையும் மாற்றுங்க. வசனத்தை கேட்கிற பார்க்கிற எல்லாரும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த காலம் குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவளை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கும். ஏழை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கும். மறைத்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த ஏழை கூப்பிட்டான் என்று சொல்லப்பட்டது. அந்த ஏழை கூப்பிட்டான். இன்றைக்கு நீ கூப்பிடுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெபத்தை கேட்டால் போய் செய்வார். இன்னும் ஒரு லோகோஸ்வாதிக்கு சந்திக்க கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.